சுதந்திர டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 8ஆம் தேதி 3வது மாதம் 2019ஆம் ஆண்டு மாசி மாதம் 24ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களோடு தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். தாய் வழி உறவுகளுடன் வாக்குவாதம் வேண்டவே வேண்டாம். விலை உயர்ந்த பொருள்களை கையாள்பவர்கள் சிறிது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். வீண் விரயங்களை தவிர்த்து கொண்டு குடும்பத்திற்கு தேவையான விரயத்திற்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பது நன்மையும் அனுகூலம் தரும். டாம்பிகத்திற்காக தேவையில்லாத விரயங்களை தவிர்த்து கொள்வது பல விதத்தில் ஏற்றத்தை தரும். தெய்வ வழிபாடுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். சுபவிரயத்துக்கு உண்டான நல்ல செய்தி. வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்பட்டாலும் அது சுப செய்திகள். சுபவிரயம் என்றால் சந்தோஷம், அனுகூலங்கள், குடும்பத்தில் நல்ல செய்திகள், ஒரு பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றங்கள், அனுகூலங்கள், வண்டி வாகனத்தில் உடைய மாற்றங்கள் மிகப்பெரிய யோகத்தையும் அனுகூலத்தை தரும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். தொழில் நிமித்தமான பயணங்கள் பெரிய அளவு வெற்றியும் சந்தோஷத்தையும் லாபத்தையும் பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். உத்தியோகம் தொழில் அமைப்பிலிருந்த நீண்ட நாள் சிக்கல் ஒன்று தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். தடைப்பட்டிருந்த ப்ரமோஷன்கள் தேடி வரக்கூடிய பிராப்தங்கள், குறிப்பாக அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் அனுகூலத்தையும் தரும். புது கௌரவங்கள் வருவது கண்கூடாக பார்க்கலாம். வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் அமைப்பிலிருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தைரியம், தன்னம்பிக்கை, எதிரிகள் பலம் முற்றிலுமாக முறியடிக்கப்படக்கூடிய நல்ல செய்தி வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள். மனதிற்கு பிடித்த விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து முன்னேறி செல்லக்கூடிய பிராப்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். ஜவாப் ஜாமீன் விஷயத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருந்த வேண்டும். குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் வேண்டாம். எல்லா விஷயத்திலும் ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். வெளிவட்டாரத்திலோ உத்தியோகத்திலோ தொழில் அமைப்பிலோ கோபதாபம் இல்லாமல் இருப்பது யோகத்தின் பலவோடு பன்மடங்காக உயரக்கூடிய நல்ல காலகட்டத்தில் கிரக சஞ்சாரங்கள் ஏற்படுத்தி தருகிறது. செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்தில் தேவையில்லாமல் ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்துக் கொள்ளாமல் டாம்பிகமாக பேசக்கூடிய அமைப்பு உள்ள கடகராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் தடைகள் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அனாவசிய பயணத்தை தவிர்த்து கொள்வதும் பிள்ளைகள் விஷயத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதும் போதும். பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள், பிள்ளைகளுடைய நட்பு விஷயத்தில் சிறிது கவனமாக, தாயாக இல்லாமல் தந்தையாக இல்லாமல் நல்ல தோழனாக தோழியாக மாறிக்கொள்வது ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். உத்தியோகம் நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, வியாபாரம் நிமித்தமாக, பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் பலரால் பாராட்டப்படக்கூடிய நல்ல அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கணவன் மனைவியுடைய கருத்து வேற்றுமையில் மட்டும் சிறிது கவனமாக. குடும்ப விஷயத்தில் இவ்வளவு ஆக்ரோஷம் தேவையா என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள். வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் அமைப்பில் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதற்கு உண்டான அமைப்பு. கடல் கடந்த பயணங்கள், உள்ளூர் பயணங்கள், வெளியூர் பயணங்கள், வேற்றுமொழி மனிதர்களால் மிகப்பெரிய ஆதாயங்கள், எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள். உத்தியோகம் தொழில் அமைப்பில் இந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படக்கூடிய நல்ல அற்புதத்தை ஆனந்தத்தை பெற்றுத்தரக்கூடிய உன்னதமான கிரக சூழ்நிலைகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். மிகப்பெரிய ஏற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு. வழக்கு போன்ற விஷயங்கள் சாதகமான அமைப்பும், எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம். வாரத்துக்கு உண்டான ஸ்தானாதிபதி விஷயத்தில் மட்டும் கோபதாபம் வேண்டாம். உணர்ச்சி வசப்பட்டு பேசுவது வேண்டாம். பெண்கள் விஷயத்தில் ஆண்களும், ஆண்கள் விஷயத்தில் பெண்களும் சிறிது கவனமாக இருப்பது துலாத்துக்கு யோகத்தையும் அனுகூலத்தை தரும். புது முயற்சிகள் பலரால் பாராட்டப்படுவதும், பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் அனுகூலங்கள், பிள்ளைகளுக்கு உண்டான நல்ல செய்தி வரக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். கர்ப்பஸ்திரிகள் சிறிது கவனம். பிள்ளைகளுடைய வண்டி வாகனத்தில் கவனமாக செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளுங்கள். வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் அமைப்பில் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் பூர்வீக சொத்தில் தேவையில்லாத குழப்பத்தை சிலர் ஏற்படுத்துவார்கள். நீங்கள் தான் விட்டு கொடுத்து போவதும், அந்த இடத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பதும் சகல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். அனாவசிய பயணங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். குறிப்பாக கடல் கடந்து செல்லக்கூடிய பயணங்கள் தேவையா என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள். உத்தியோகம் தொழில் அமைப்பில் ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடன் இருப்பவர்கள் விஷயத்தில் கூட போன் பேசுவதையெல்லாம்
அதில் தேவையில்லாத அவர்களை பற்றி கமெண்ட் செய்தால் அது தேவையில்லாத உங்களுக்கு பெரும் சிக்கலையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்திவிடும். வார்த்தைகள் விஷயத்தில் தேன் தடவை வார்த்தை உன்னதமான சூழ்நிலை ஏற்படும். சனிக்கேது சஞ்சாரம் வாக்குஸ்தானத்தில் உள்ளதனால் சிறிது உணர்ச்சி வசப்பட்டாலும் எதிர்மறையான பூம்பராங்க ஏற்பட்டுவிடும் என்பதை ஞாபகத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் வைத்துக் கொள்வது ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியத்தை தவிர மற்ற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். ஜென்மசனி இருக்கிறது என்று வருத்தம் இல்லாமல் சோம்பல் இல்லாமல் பாதுகாத்து கொண்டு சுறுசுறுப்புடன் உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் சனி உங்களுடைய வீரியத்தை தடுக்குவதற்கு எந்த முயற்சியும் எடுக்காது என்பதையும் அதில் தோத்துவிடும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சுறுசுறுப்புக்கு பங்கம் இல்லாமல் பாதுகாத்துக் கொள்வது இப்பொழுது ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு யோகமும் அனுகூலமும் ஒன்றன் பின் ஒன்றாக நல்ல செய்தி ஏற்படுத்தக்கூடிய அனுகூலமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள், பெரிய அளவு வெற்றிகள், அனுகூலங்கள், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இடித்து கட்டுவது, புதுப்பிப்பது போன்ற விஷயத்திற்கு பேச்சுவார்த்தை ஆரம்பிப்பது சகல விதத்தில் நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை, எடுத்த காரியத்தை ஜெயம், உள்ளூர் பயணங்கள், வெளியூர் பயணங்கள், கடல் கடந்த பயணத்தில் முக்கியத்துவம் கொடுங்கள். புது முயற்சிகள், வெற்றிகள் தொழிலமைப்பில் ஏற்படும். கூட்டாளிகளுக்கு உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்பட்டு புதுதாக தனியாக தொழிலமைப்பு கூட சிலர் தைரியமாக இறங்கி செய்து வெற்றிகள் ஏற்படுத்தும். தடைப்பட்டிருந்த பதிவுகள் தேடி வரக்கூடிய பிராப்தங்கள். குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடன் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம். அவர்களோட தேகாரைக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் போதும். பல விதத்தில் யோகங்களும் அனுகூலமும் காணப்படும். வாயில்லா ஜீவராசிகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகள் செய்ய செய்ய திடீர் அதிர்ஷ்டம் பன்மடங்காக வரும். தெய்வ மார்க்கத்திற்கு பயணங்கள் அனுகூலங்கள் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். அசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரக்கூடிய உன்னதமான நாளுக்கு கிரக சஞ்சாரங்கள் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். வார்த்தைகளில் மட்டும் தென் தடவை வார்த்தை உன்னதமான சூழ்நிலை, தொழில், உத்தியோகம், வியாபாரம், அபிவிருத்திகள் எல்லாம் அனுகூலங்கள் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். செவ்வாயின் ஆதிக்கம் உன்னதமான சூழ்நிலை இருப்பதனால் இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், வியாபாரத்தில் புது முயற்சிகள், வியாபாரத்தில் புது இன்வெஸ்ட்மெண்ட்டுகள், வியாபாரத்திற்காக கடன் அமைப்பு பெறுவதெல்லாம் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் அதற்குண்டான சப்போர்ட்டும் ஏற்படும் என்பதை சந்தோஷமான அமைப்பாக காணப்படுகிறது. சுபகாரியங்கள், சுப விஷயத்தில் திடீர் தடைகள் சிலரால் ஏற்படுத்தப்படும். எனவே சுபகாரிய விஷயங்கள் பேசுகின்ற சமயத்தில் சிறிது முக்கியமானவர்களை தெரியும் மற்றவர்களிடத்தில் ரகசியமாக வைத்துக் கொள்வது நன்மை தரும். புதிய அறிமுகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தில் சிறிது தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும். இளவயதினர்கள் புது அறிமுகத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள், ஏமாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு சிலர் தயாராக இருப்பார்கள். கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தந்தை வழி உறவுகள் மூலியமாக மிகப்பெரிய ஆதாயத்தை பெறக்கூடிய காலகட்டத்தில் கிரக சஞ்சாரங்கள் ஏற்படுகிறது. வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கூடுவதுடன் டக்கு என்ற நல்ல செய்திகள் வருவது, அசையா பொருள் சேர்க்கை, வண்டி வாகன மாற்றங்கள், உள்ளூர் பயணங்கள், வெளியூர் பயணங்கள், கடல் கடந்த பயணங்கள், பதவி தடைகள் நீங்கி சந்தோஷ அமைப்பை ஏற்படுத்தி தரும். புது முயற்சிகள் பலரால் பாராட்டப்படுவதுடன் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். யோக பலத்துக்கு தயாராக கொள்ளக்கூடிய அற்புதமான காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வதும் மனதிற்கு பிடித்த மகான் வழிபாடு மிகப்பெரிய கௌரவத்தையும் சந்தோஷத்தையும் திடீர் பாதுகாப்பையும் ஏற்படுத்தி தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.